வணக்கம். ரொம்ப நாளாக இந்த சினிமா டிக்கெட்டில் இது கேட்டுட்டு இருந்தாங்க, வடிவேல் சார் சிங் பண்ணதுன்னு. கரெக்டாக இன்றைக்கின்னு பார்த்து நீ கூட ஒரு ரீல்ஸ் அனுப்பியிருந்த தெரியுமா? பிரபுதேவா பாடிக்கிட்டே இருப்பார். அது எந்த ஃபங்க்ஷன் தெரியல, நல்லா இருந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் தெரியல. இவர் பிரபுதேவா சார் ஆடிக்கிட்டே வந்து இவர் கூட பேட்டா ரேப்னு நினைக்கிறேன், பேட்டா ரேப்புக்கு இவங்க ரெண்டு பேரும் போட்டு தலையெல்லாம் கலைச்சிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கணும் அது எந்த இதுன்னு வந்துச்சுன்னா. அது என்ன ஃபங்க்ஷன் என்ன, அது ரொம்ப நாளாகவே வந்துருக்கு போல, நமக்கு தெரியல. அது எப்படி இருந்தாலும் வந்துடும், ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் வரும். பட் எந்த நிகழ்ச்சின்னு தெரியல. அவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா சாரோட பையன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க, ஆடி இருந்தாங்க போல இருக்கு. அதுவும் என்னன்னு தெரியல. இவர் வடிவேல் பார்க்க அவரோட தம்பி மாதிரியே இருந்தாரு, நல்லா இருக்காரு ஆள் பார்க்கறதுக்கும். அவர் பக்கத்தில் வடிவேல் சார் பக்கத்தில் இவர் தனுஷ் சார் உட்காந்துருப்பார். ஆமாம், தனுஷ் தான் உட்காந்துருந்தார். பார்ப்போம். இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போச்சு. இதெல்லாம் வடிவேல் சிங்கிங். அவர் நல்லாவே பாட்டு பாடுவார். ஆமாம், வாய்ஸ் நல்லா இருக்கும். இதில் ஏதாவது அந்த நம்ம எல்லாரையும் பல வருஷமா சிரிக்க வச்சு நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா இருக்கிற வைகை புயல் வடிவேலு நகைச்சுவை நடிகர் அப்படிங்கறத தாண்டி ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா வடிவேலு எவ்வளவு வெர்சடைலான சிங்கர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இளையராஜால ஆரம்பிச்சு சந்தோஷ் நாராயணன் வரைக்கும் வடிவேலு பாடி இருக்கிற பாடல்களை பத்தின நிறைய சுவாரஸ்யங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். ஏய் இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும், கண்ணை இழுத்து வளைச்சு என்ன பாரு புரியும். இந்த பாட்டு தான் ஃபேமஸ். இதில் தான் ஆடி போட்ட நல்லாவும் இருக்கும். வடிவேலு சினிமால நடிகரா அறிமுகமான 4வது வருஷத்திலேயே பாடகராகவும் ஆயிட்டாரு. வடிவேலு பாடகரானதுக்கு முக்கியமான காரணம் அவரை நடிகரா அறிமுகப்படுத்தின ராஜ்கிரண் தான். வடிவேலுவோட முதல் படமான என் ராசாவின் மனசுலே ஷூட்டிங் போவே படப்பிடிப்பு தளத்துல அப்பப்போ வடிவேலு பாடுறத நிறைய கவனிச்ச ராஜ்கிரண் அவர் 1995 இயக்கின எல்லாமே என் ராசா தான் படத்துல வடிவேலுவுக்கு முக்கியமான ரோலை கொடுத்ததோட இல்லாம அந்த படத்தோட இசையமைப்பாளரா அப்போ பீக்ல இருந்த இசைஞானி இளையராஜா கிட்ட வடிவேலுவோட இசைஞானத்தை பத்தியும் சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் யாருகிட்டையும் இசையை முறையா கத்துக்காத வடிவேலு கேள்வி ஞானத்திலேயே அவ்வளவு நல்லா பாடுறத கவனிச்ச ராஜா அந்த படத்துல வடிவேலுவை பாடகரா அறிமுகப்படுத்தினாரு. வடிவேலு பாடின முதல் பாட்டே அந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட் பாட்டா பட்டி தொட்டி எல்லாம் ஒழிச்சது. எட்டனா இருந்தா எட்டூரு கெம்பாட்டு கேக்கும். இந்த பாட்டும் ஹிட். இதுவரைக்கும் கமலஹாசன், விஜய் மாதிரியான வெகு சில பெரிய நடிகர்களை மட்டுமே பாட வச்ச இளையராஜா வடிவேலுவை பாட வச்சதுக்கான காரணம் அவரோட யூனிக்கான சிங்கிங் ஸ்டைலும் ப்ரொஃபஷனல் சிங்கர் மாதிரியே பாடுற திறமையும் தான். ஊரே ரெண்டு பட்டு போகும், இந்த நாடே ரெண்டு கட்டானாகும். வடிவேலு 2வதா பாடின பாட்டும் இளையராஜாவுக்கு தான். ஆனா இந்த டைம் யார் படத்துல தெரியுமா? நம்ம தளபதி 2 பேரும் சேர்ந்து நடிச்ச ராஜாவின் பார்வையிலே படத்துல. பயங்கர ஜாலியான கம்போசிஷன் இது. வடிவேலு வாய்ஸையே டிஃபரெண்டா யூஸ் பண்ணிருப்பாரு ராஜா. படத்தோட நீளம் கருதி அன்பார்ச்சுனேட்டா இந்த பாட்டை எடிட்ல ரிமூவ் பண்ணிட்டாங்க. அம்மன்னைக்கு அடங்கி போச்சுதா, ஆளை கண்டு அமுக்க பாக்குதா, தளபதி 2 பேரும் நடிச்ச படத்துல வடிவேலுக்கு ஒரு பாட்டு, அதுவும் வடிவேலு குரல்லையே. அடி அந்த நாளில் கொண்டளித்த ஆரவள்ளி சூரவள்ளி எங்க போனா, அப்ப அம்பலைய அட்டி வச்ச அள்ளி ராணி தம்பி ராணி என்னவா. இளையராஜாவுக்கு 2 பாட்டு ஆரம்பத்திலேயே தொடர்ந்து பாடின வடிவேலு அதுக்கப்புறம் இணைஞ்சது ஒரு மஜாவான காம்போ, தேவா வடிவேலு காம்போ. இவங்க காம்போல இதுவரைக்கும் 8க்கும் மேற்பட்ட பாடல்கள் வந்திருக்கு. முதல் 2 பாட்டுமே இளையராஜாங்கிறதால ஒரு மாதிரியா ஃபோக் மெலடியா போன வடிவேலு 3வது பாட்டு தேவாவோட இறங்கி குத்தி இருப்பாரு. பாண்டியராஜன், ஊர்வசி நடிப்புல வந்த தாய்க்குளமே தாய்க்குளமே படத்துல வந்த பாலு பாலு நேபாளு தான் அந்த பாட்டு. அந்த படத்துல வந்த மத்த பாட்டையெல்லாம் வைரமுத்து எழுதா, வடிவேலு ட்ராக் மட்டும் குறும்புத்தனமான வரிகளோட வாலி எழுதியிருப்பாரு. நேபாளல போய் மொழி தெரியாம தவிக்கிற ஒரு தமிழனோட சிச்சுவேஷனை ஒரு நல்ல கானா சாங்கா போட்டு வடிவேலுவையே பாட வச்சிருப்பாரு தேவா. இதுக்கு அடுத்த வருஷம் 1996 மறுபடியும் தேவாவோட ஒரு கொலாபரேஷன். ஆனா இந்த பாட்டு அந்த டைம்ல தமிழ்நாடு ஃபுல்லா வைரல். யூடியூப்னு ஒண்ணு அப்ப இருந்திருந்தா எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிருக்கும். அப்படி ஒரு வைரல். வி சேகர் டைரக்ஷன்ல வந்த காலம் மாறி போச்சுல தேவா மியூசிக்ல வாலி வரிகள்ல வந்த பாட்டு இது.
அப்படி எஃபர்ட்லெஸ்ஸா பாடியிருப்பாரு வடிவேலு. 95ல வந்த இந்த பாட்டு இன்னைக்கும் கேட்ட உடனே ஆட வைக்கிற அளவுக்கு இறங்கி விளையாடி இருப்பாரு வடிவேலு. இந்த பாட்டு படத்துக்கெல்லாம் அப்புறம் தான் வடிவேலுவோட மார்க்கெட்டும் பீக்குக்கு போச்சு. வடிவேலுக்காகவும் இந்த பாட்டுக்காகவுமே 175 நாள் ஓடி பிளாக் பஸ்டர் ஆச்சு இந்த படம். வடிவேலு தவிர வேற யாரு பாடி இருந்தாலும் இந்த பாட்டு கண்டிப்பா இவ்வளவு பெரிய ஹிட் ஆயிருக்காது. தேவா ஸ்மார்ட்டா யோசிச்சு வடிவேலுவை பாட வச்சிருப்பாரு. அரை பாட்டில் உள்ள போச்சு நான் துரியோதனா ஆனேனடி, ஒரு பாட்டில் உள்ள போனா நான் துச்சாதனா ஆவேனடின்னு வாலி இந்த கானாக்குள்ள மகாபாரதத்தை எல்லாம் கலந்து ஒரு சிறப்பான சூப் சாங்கா எழுதியிருப்பாரு. இதுக்கப்புறமா 1997ல ரகுராஜ் இயக்கத்துல வினித் ஹீரோவா நடிச்சு வந்த சக்தி படத்துல ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங்க வடிவேலு பாடியிருக்காரு. ஆனந்தன் ஒரு புதுமுக இசையமைப்பாளரோட இசையில இந்த பாட்டோட வரிகளை வைரமுத்து எழுதியிருப்பாரு. பாட்டோட சரணமே ஒரு ரேப் மாதிரி செம ஃபாஸ்டா இருக்கும். சும்மா அல்வா சாப்பிடுற மாதிரி ஃபன் பண்ணி பாடி விட்டுருப்பாரு வைகை புயல். இதே 1997வது வருஷம் மறுபடியும் தேவா மியூசிக்ல 2 பாட்டு பாடினாரு வடிவேலு. ஒன்னு சேரன் இயக்கத்துல பார்த்திபன் மீனா நடிப்புல வந்த பாரதி கண்ணம்மா படத்துல. தேவா மியூசிக்ல வைரமுத்து இந்த பாடலை எழுதியிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு ஹீரோக்கு எழுதுற மாதிரி மாஸ் வரிகளா போட்டு வடிவேலுக்கு எழுதியிருப்பாரு வைரமுத்து. இதே வருஷம் தேவா காம்பினேஷன்ல வடிவேலு பாடின இன்னொரு பாட்டு தடயம் படத்துல வாலி எழுதுனது. பாட்டோட டான்ஸ்லயும் ஒரு கலக்கி இருப்பாரு இந்த சாங்ல. இதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் தேவா கூட்டணியில இன்னொரு சாங் ராஜ்கரன் குஷ்பு நடிச்சு வந்த பொண்ணு விளையிற பூமியில. ஸ்வர்லதா, அனுராதா ஸ்ரீராம், தேவான்னு எல்லா லெஜண்ட்ஸோடவும் சேர்ந்து இந்த பாட்டு பாடியிருப்பாரு வடிவேலு. ரெண்டு ஃபீமேல் டான்சர்ஸ்க்கும் ஸ்வர்ணலதாவும் அனுராதாவும் பாடியிருப்பாங்க. சுந்தர்ராஜனுக்கு தேவா பாடியிருப்பாரு, வடிவேலுவுக்கு வடிவேலுவே பாடியிருப்பாரு. இளையராஜாவோட ஆரம்பிச்ச வடிவேலுவோட இசை பயணம் பெரிய கேப்புக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு பாட்டுல அதே காம்போவா வந்தாங்க. 98ல முரளி தேவயானி நடிச்சு வந்த பூந்தோட்டம் படத்துல தான் அந்த பாட்டு. மனோவும் கங்கை அமரனும் இதே பாட்டுல வடிவேலுவோட பாடியிருப்பாங்க. மனோ வாய்ஸ்ல ஆரம்பிக்கிற இந்த பாட்டு வடிவேலு என்ட்ரியில இருந்து செமையா போகும். 1999ல பாண்டியராஜனோட மனைவிக்கு மரியாதை படத்துல சிற்பி இசையில வடிவேலு ஒரு வித்தியாசமான ட்ராக் பாடி இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்டா அந்த பாட்டு படத்துல டெலீட் பண்ணிட்டாங்க. வடிவேலு வாய்ஸ்ல ஒரு பாட்டை வச்சு படத்தை ப்ரோமோட் பண்ற ட்ரெண்ட் ஆச்சு. அதே வருஷம் ரஞ்சித் பிரியாராமன் நடிப்புல வந்த நேசம் புதுசு படத்துல பாபி மியூசிக்ல ஒரு ஃபன்னான சாங் பாடியிருப்பாரு வடிவேலு. ஸ்டார்டிங்ல ஃபன்னா இருந்தாலும் சரணத்துல எல்லாம் தத்துவ வரிகளா செமையா பாடியிருப்பாரு வடிவேலு. இது வரைக்கும் மோஸ்டா ஒரு ஃபன்னான சிச்சுவேஷன்லயே பாடிட்டு இருந்த வடிவேலு முதல் முறையா ஒரு சீரியஸான சாங்க பாடினாரு. 1999வது வருஷம் ராஜகாளியம்மன் படத்துல வடிவேலு பாடின இந்த பாட்டு தான் அந்த டைம்ல எக்கச்சக்கமான பெண்களை தியேட்டருக்கு படம் பார்க்கவே வர வச்சது. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆடியோவா ரிலீஸ் பண்ணும்போது பாட்டோட மியூசிக் டைரக்டர் S.A. ராஜ்குமாரே இன்னொரு வெர்ஷனாவும் பாடி ரிலீஸ் பண்ணாங்க. ஒருவேளை வடிவேலு வெர்ஷனும் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கலனா படத்துல S.A. ராஜ்குமார் வெர்ஷன் வைக்கலாம்னு பிளான் பண்ணாங்க. ஆனா வடிவேலு இந்த பாட்டுக்காக கொடுத்த இமோஷன் வேற யாரு பாடினாலும் இதோட பக்கத்துல கூட வைக்க முடியாதுங்கிற அளவுக்கு இருந்துச்சு. வடிவேலு ஒரு வெர்சடைலான நடிகர் மட்டும் இல்ல, பாடகரும் கூட அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பாட்டே போதும்.
லெஜெண்டரி ஸ்வர்லதாமா வடிவேலுவோட இந்த சாங் சேர்ந்து பாடியிருப்பாங்க. வடிவேலு கோவை சரளா காம்போ தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த எபிக் காம்போன்னு சொல்லலாம். எத்தனையோ காமெடியில நம்மள சிரிக்க வச்ச இந்த காம்போ ஒரு பாட்டும் பாடியிருக்காங்க. 2000வது வருஷத்துல வந்த மகளிருக்காக படத்துல தான் இந்த பாட்டு. கோவை சரளா ப்ரொஃபஷனல் சிங்கர் இல்லாததால ஓரளவுக்கு தான் பாடியிருப்பாங்க. ஆனா வடிவேலு வேற லெவல்ல ஹை பிட்ச் எல்லாம் போய் பாடியிருப்பாரு. இதே 2000வது வருஷத்துல வந்து இன்னொரு படம் லூட். இதுல ஒரு செம ஃபன் சாங் விவேக் வெர்சஸ் வடிவேலு கான்செப்ட்ல வேற லெவல்ல ஃபன் பண்ணி ஒரு வைப்ல எழுதி இருப்பாரு வாலி. விவேக்கு இசையமைப்பாளர் தேவாவோட தம்பி சபேஷ் பாடியிருப்பாரு. வடிவேலுவுக்கு வடிவேலுவே பாடியிருப்பாரு. ஒரு ஆக்டர் மோஸ்டா ஒரு படத்துல பாட வைக்க நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா படத்தை ப்ரோமோட் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னா அந்த ஆக்டர் கஷ்டப்பட்டு பாட வைப்பாங்க. ஆனா வடிவேலுவை பொறுத்தவரையில அந்த பிரச்சனையே இல்ல. பாட்டுக்கு தேவையானதை விட எக்ஸ்ட்ரா சங்கதிகள் எல்லாம் போட்டு பாட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிடுவாரு. 2001 என் புருஷன் குழந்தை மாதிரி படத்துல S.A. ராஜ்குமார் மியூசிக்ல வந்த இந்த பாட்டும் அப்படித்தான். பார்த்திபன் நடிப்புல வந்த காதல் கிறுக்கன் படத்துல வந்த காமெடி ட்ராக் பெரிய ஹிட் ஆச்சு. இந்த படத்துலயும் தேவா வடிவேலுவை வச்சு ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் யாரு தெரியுமா? நம்ம ஸ்நேகன் தாங்க. தளபதி விஜய் வடிவேலு இவங்க 2 பேரையுமே முன்னாடி பாட வச்ச தேவா 2 பேரும் சேர்ந்தாப்புல கிடைச்சா விடுவாரா? பகவதி படத்துல விஜயோட வடிவேலு பாடின இந்த பாட்டு பல வருஷமா ட்ரெண்டிங். தளபதியும் வடிவேலுவும் பாட்டு டான்ஸ்னு கலக்குன்னு கலக்கிருப்பாங்க. 90s கிட்ஸையும் இந்த பாட்டையும் எல்லாம் பிரிக்கவே முடியாது. பாடுறது மட்டும் இல்ல, ஸ்கிரீன்லயும் விஜயோட யார் ஆடினாலும் நம்மளால விஜயத்தை வச்சு வேற யாரையும் பார்க்கவே முடியாது. ஆனா வடிவேலு அவர் ஸ்டைல ஃபன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு விஜய பாக்குறதா வடிவேலுவை பாக்குறதாங்கிற அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருப்பாரு. நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஹாரி ஜெயராஜும் வடிவேலுவை பாட வச்சிருக்காருங்க. 2006 வந்து கோவில் படத்துல கோவை கமலா திப்பு சிம்புவோட சேர்ந்து வடிவேலு பாடின இந்த பாட்டு செம ஹிட் ஆச்சு. வேற லெவல் வைப்ல இந்த பாட்டை பாடியிருப்பாரு வடிவேலு. தேவா தன்னோட படங்கள்ல வடிவேலுவை ஒரு மாதிரி யூஸ் பண்ணிருப்பாரு. அவர் பையன் ஸ்ரீகாந்த் தேவா ஏஐ படத்துல வடிவேலுவை வேற ஒரு வெரைட்டில யூஸ் பண்ணிருக்காரு. கூட பாடுன்னு சரத்குமார் வாய்ஸ் நல்லா காட்டுறதுக்காக நிறைய டெக்னிக்கலா டியூனிங் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம தலைவனுக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. ராவா அப்படியே அவரோட வாய்ஸை யூஸ் பண்ணிருப்பாங்க. சரத்தோட பாடின நம்ம வைகை புயல் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனோடவும் பாடியிருக்காரு ஜெயசூர்யா அப்படிங்கிற படத்துல. அர்ஜுன் வாய்ஸ்ல பாட்டு நல்லா இல்லன்னு படத்துல கிருஷ்ணராஜ்னு ஒரு சிங்கரோட வாய்ஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஆனா வடிவேலு வாய்ஸ் அப்படியே படத்துல வந்துச்சு. வடிவேலுவோட எபிக் டைலாக் இதை வச்சே ஒரு ஹிட் சாங் பண்ணியிருக்காரு பரத்வாஜ். சுண்டக்க மண்டக்க படத்துல வடிவேலு பாடின இந்த பாட்டும் அவ்வளவு அருமையா இருக்கும். இதுக்கப்புறம் தொடர்ந்து 6 வேல்னு 2 சூர்யா படங்கள்ல பாட்டுல குட்டி குட்டி போர்ஷன்ஸ்ல மட்டும் பாடி இருந்தாரு வடிவேலு. ஒன்னு டிஎஸ்பி மியூசிக், இன்னொன்னு யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல. 2008 ஹரி டைரக்ஷன்ல வந்த சேவல் படத்துல ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல சிங்கர் கார்த்தியோட சேர்ந்து ஒரு சாங் பாடி இருந்தாரு வடிவேலு. பல வருஷமா சேராத ஒரு கூட்டணி வடிவேலு வித்யாசாகர். 2015 வந்து எலி படத்துல அதுவும் நிறைவேறுச்சு.
நிறைய மீனிங்ஃபுல்லான லிரிக்ஸ், ஆனா வடிவேலு அப்படியே ஃபன்னா அழகா பாடியிருப்பான். மணி அடிச்சா சோறுதான், மனசு முழுக்க ஊருதான், கூண்டுக்குள்ள புரண்டு படுத்து புலம்புறது தேவையா? பல வருஷத்துக்கு அப்புறமா இந்த லெஜெண்ட் இப்போ கம்பேக் கொடுத்திருக்காரு. இப்படி ஒரு கலைஞனை பாட வைக்கலனா எப்படி? சந்தோஷ் நாராயணன் நாய்சேகர் ரிட்டன்ல வடிவேலுவை டிராப் சாங்னு ஒரு புது ஜானர்ல பாட வச்சிருக்காரு. எங்க அப்பத்தா சைட் டைப் 9 பேபி, எங் வயசுல வீடு பூரா வாயாடி. இதே படத்துல இன்னும் 2 சாங்கும் வடிவேலு வாய்ஸ்ல ஃபுல் எனர்ஜில பாட வச்சிருக்காரு. ஓ மை காட், நாம பணக்காரே, ஓ மை காட், உன்னத்தோட போறேன், மக்காளி வாங்க போறேன் ஞான குட்டி. பெட்ரோல் அடுத்த வாரம் போட போறேன். நான் டீசென்டான ஆளு, என் கேங்ல 4 ஃபுல்லு, நான் சேகர் மட்டும் கூல்லு, என் முல்ல தான் என் டூல்லு. நான் டீசென்டான ஆளு, என் கேங்ல 4 ஃபுல்லு, நான் சேகர் மட்டும் கூல்லு, என் மூளை தான் என் டூல்லு. ஒரு மியூசிஷியனா அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி மியூசிஷியன். நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா இது இன்னொரு ஒரு வேர்ல்டு உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன். என்னதான் நம்ம தலைவன் இத்தனை சாங்ஸை இவ்வளவு மியூசிக் டைரக்டர்ஸுக்கு பாடி இருந்தாலும் படங்கள்ல அங்கங்க யதார்த்தமா வடிவேலு பாடின சில பாடல்கள் ஒரிஜினல் வெர்ஷனே நம்ம மறக்கிற அளவுக்கு பாடி வைரல் ஆக்கி இருக்காரு. என்னடா இன்னும் அப்பா வந்துருவாங்கடா, பஸ் லேட்டா இருக்கும். சேராம வாளாது ஆனா இந்த விஷயத்துல விவேக் சார் தான் நம்மூரு கோட்டச்சாமி உன்னை என்னில் சேர்த்தாச்சு, என்றோடி நீதான் எழுதி வச்சாச்சு. நம்மூரு கோட்டச்சாமி உன்னை என்ன சேர்த்தாச்சு, என் ஜோடி நீதான் என்று என்றோ எழுதி வச்சாச்சு. எப்போதும் சொந்தங்கள் போகாது, எப்போதும் சொந்தங்கள் அங்க அதே பாட்டை பாடு. செந்தால கத்தால ஆகாது. நம்ம யாரு பிரிச்சா தோடு தோடு கிழிச்சா, ஒன்னான உன்னை யாரு பிரிச்சா குறுக்க கோடு கிழிச்சா, ரெண்டானே சொந்த நாளாச்சு, ரெண்டானே சொந்த நாளாச்சு. வந்த நாள் முதல் இந்த பாட்டு நாள் வரை வானம் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இந்த ராமலிங்கம் பெருக்கெல்லாம் இருக்கியா பார்க்க முடியல. मेरा नाम अब्दुल रहमान, मेरा नाम अब्दुल रहमान, मेरा नाम अब्दुल रघुमान, मेरा नाम अब्दुल रघुमान, मेरा नाम अब्दुल रघुमान. குயில பூடிச்சி கூடி நடச்சி பூவ சொல்லுகிற உலகம், புளிய புடிச்சு காலம் ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம், அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா. ஓ வட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவ கட்டறிவு மொச்சுன்னு சொன்னாங்க. கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டறிவு மொச்சுன்னு சொன்னாங்க. பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான். எட்டடுக்கு மாடி கட்டி கட்டிடத்தை கட்டிவிட்டு எட்டடிக்கு வந்து படுத்தான், மண்ணை கொட்டி அவன் வேலி எடுத்தான். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. சிங்கிங் இன் த ரெயின். I am singing in the rain. கனவிதுதான் நிஜமிதுதான், உலகினிலே என்னை யார் சொல்லுவார். கனவிதுதான் நிஜமிதுதான், உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். இந்த பாட்டு எங்கட வரலையே தப்பிச்சு எப்படியாவது ஓடிடு. ஐயோ வருவேன்
அந்த இதமே பாருங்க நல்லா இருக்குல்ல. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே உன் காதலன் நான் தான் என்று என்று அந்த பொய்யின் என்ன வார்த்தைகளோ என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே பச்சரிசி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானி மனமாடு பட்டமிட்டு நீயாடு. ஒரு நல்ல பாடகருக்கு அடையாளம் ஸ்டுடியோல பாடுறது மட்டும் இல்ல, எங்க கேட்டாலும் பாடுறது. அப்படி நம்ம வடிவேலு இன்டர்வியூஸ் ஆகட்டும், ஸ்டேஜ் ஷோஸ் ஆகட்டும், எங்க கேட்டாலும் டக்குன்னு ஒரு பாட்டு, அதுவும் சுதி சுத்தமா பாடி அசத்துவாரு. கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆளில்லையோ. அன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. பெரிய பெரிய ஜாம்பவான்களே இசைஞானியோட கச்சேரிகள்ல கூட நின்று ஸ்டேஜ்ல பாட பயப்படுவாங்க. ஆனா நம்ம தலைவர் ரீசெண்டா மதுரையில நடந்த இளையராஜா கான்சர்ட்ல கூட வேற லெவல் பண்ணியிருக்காரு. மிகச்சிறந்த காமெடியன் மட்டும் இல்ல, மிகச்சிறந்த பாடகன்னு தொடர்ந்து 27 வருஷமா நிரூபிச்சுட்டு வர வடிவேலு இன்னும் நிறைய பாடல்கள் பாட நம்ம இசையமைப்பாளர்கள் வாய்ப்பு தரணும். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞனை எவ்வளவு கொண்டாடினாலும் பத்தாது. உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே. நம் வாழ்வில் காணா சமரசம் படத்தில் நிறைய புலாவும். எனக்கு வெறும் பண்ணது நிறைய இது ஹிட்டான இது ஆயிருக்கு அந்த கிளிப்பு. இருந்தாலும் அதை தாண்டி எனக்கு விவேக் சாரோடது நிறைய இடத்துல விவேக் சார் மாதிரி தான் நிறைய ட்ரை பண்ணிருக்காரு. நடுவுல மாத்தி பண்ணிருக்காரு போட்டு அதெல்லாம் பாடி இருக்காரு நிறைய. அது இப்பதான் நான் ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு பாட்டு பாடினதோட அந்த காமெடியில அவர் யூஸ் பண்றாருல பாட்டு குட்டி குட்டி கிளிப்பிங் மாதிரி, அதுதானே எனக்கு வந்து நிறைய சொன்னேன் தான் நமக்கு வருது. இதுல பிலிப்ல வந்து இதுக்கேனே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா ஆக்சுவல் சாங்கை இது மாதிரி ஆக்டர்ஸ் உள்ள இருக்க ஆக்டர்ஸ் மாற்றி பாடினதுனால நமக்கு அந்த ஒரிஜினல் சாங் மறந்து போன சாங்ஸ் எல்லாம் கலெக்ஷன் எடுத்து பேசுவாங்க ரெண்டு பேரும். சூப்பராக இருக்கும். அது பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த வீடியோ போடுவோம், அது சூப்பராக இருக்கும். இப்போ இவர் பண்ண மாதிரி என்னென்னா அந்த ஒரிஜினல் சாங்கோட லிரிக்ஸே நம்ம மறந்துடுவோம், இதுதான் பாடுவோம் உயிரே அப்படின்னப்ப நம்மளுக்கு மைண்டு பாட்டு கேட்கும்போது தப்பிச்சு எப்படியாவது ஓடிடுன்னு தான் வரும். அதை பாட்டு கேட்டுட்டு ஆஃப் பண்ணாலும் அது ஒரு வாட்டி பாடி பார்த்தா தான் நமக்கு மனசு திருப்தியாக இருக்கும்பாங்களே, அந்த மாதிரி அது ரொம்ப ஆப்டாக இருக்கும். அந்த வேர்ட்ஸ் அப்படியே உட்காரும் அந்த சுதியில் அந்த மியூசிக்கில். நல்லா இருந்துச்சு. வெரி நைஸ். நல்ல ஒரு சஜஷன். அவங்க நல்ல சஜஷனாக தான் கொடுக்குறாங்க. நீங்கள் தான் ரொம்ப டிலே பண்ணி போடுறீங்க. கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து போட்டு விடுங்க. எங்கே இதை எடிட் பண்ணிக்கோங்க, எங்கே இதில் இது தம்ப்நெயில் தாங்க அப்படின்னு கேட்க தெரியுதுல்ல. இனிமேல் நீங்களே தம்ப்நெயில் பண்ணிக்கங்க. பழி வாங்குறீங்களா? அப்புறம் வீடியோவில் உட்கார மாட்டேன். பரவாயில்ல எனக்கு என்ன. ஓகே, உங்களுக்காக இல்லை இவங்களுக்காக நான் வீடியோக்கு வரேன். ஏய் இது என்னது? ஓகே, அது அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். என்ன அது? பாய்.